உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோவில் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு லேசாக அரைச்சி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கிங்க. இஞ்சி பூண்டு அதை தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கோங்க. நான் எல்லாமே வீடியோவில் எடுத்திருந்தேன், ஆனால் சிலது பதிவாகாமல் போயிடுச்சு. இதை வந்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிங்க. பொறுமையாக நம்ம எப்போவுமே சமையல் செய்கிறதுல தான் டேஸ்ட்டே வரும். அவசரமாக அடுப்பு வேகமாக வச்சு விட்டு செய்கிறதுல எந்த டேஸ்ட்டும் வராது. பொறுமையாக செஞ்சிங்கன்னா மட்டும் டேஸ்ட் வரும். சரிங்களா? இப்போ கிரேவி நிறையா வேணும் அப்படிங்கிறக்காக ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை நீங்கள் சேர்த்துக்குங்க. ஒரு 4 பேர் 5 பேர் வீட்டில் இருந்துச்சுன்னா கிரேவி கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? அதனால் தக்காளியை அரைச்சி சேர்த்துக்குங்க. நானும் அரைச்சி தான் சேர்த்துருக்குறேன். இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. வெங்காயம் வேகும்போது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும். அதனால் இத்தனை தடவை போடுறதுனால உப்பை ஜாஸ்தி போட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லாஸ்ட்டில் எல்லாம் பார்த்து சரி பண்ணிக்கலாம். இது வந்து தக்காளி போட்டிங்கன்னா அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பிடிச்சிருக்கிறதெல்லாம் நல்லா வந்துடும். இப்போ காரத்துக்காக மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, முட்டை மசாலா, உங்களுக்கு என்ன மசாலா பொருட்கள் சேர்த்துறக்கு பிரியமோ அந்த மாதிரி மசாலா பொருட்கள் சேர்த்துக்குங்க. நம் காரத்துக்காக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா சேர்த்துட்டேன். இதையை போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒவ்வொரு பொருளாக போட்டு மெதுவாக பொறுமையாக ஒவ்வொன்றா வதக்கி எடுக்கணும். அதில் தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே வரும். இப்போ இதையை நல்லா வதக்கி எடுத்துட்டு இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. எப்பவுமே குழம்பு வந்து தண்ணி மாதிரி வைக்காதீங்க, கொஞ்சம் கெட்டியாக வைங்க. அது சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும். அதனால் தண்ணியை எப்பவுமே குறைச்சி வைங்க. சிம்மில் வச்சு செய்யுங்க. அடிக்கடி மூடி போட்டு அடிக்கடி எடுத்து திறந்து கிளறி விடுங்க. சரிங்களா? இல்லைன்னா அடி பிடிக்கும். அதுவும் மண் பாத்திரத்தில் செஞ்சால் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அருமையாக இருக்கும் மற்ற பாத்திரங்களில் செய்கிறத விட. அதனால் எல்லோரும் மண் பாத்திரம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாமே கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வந்த உடனே நான் வந்து முட்டை கிரேவிக்கு முட்டையை வேக வச்சு அதில் வந்து ஒவ்வொரு கோடு போட்டு வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு முட்டையிலையும் ஒரு 4 கோடு. ஏன்னா முட்டைக்குள்ளே கொஞ்சம் கிரேவி போகணும் இல்லையா? அதனால் கோடு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ அந்த முட்டையெல்லாம் ஒவ்வொன்றா இந்த கிரேவியில் சேர்த்துருங்க. சேர்த்திட்டு எல்லாத்தையும் முழுகிற மாதிரி கிளறி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அவ்வளோதான், முட்டை கிரேவி ரெடி. இது வந்து சாப்பாட்டுக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுபோல் செஞ்சு பாருங்க. முட்டை கிரேவி எல்லாம் பல வழிகளில் செய்வாங்க. அதில் இதுவும் ஒரு வழி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு இறக்கிட்டோம்னா அவ்வளோதான் முட்டை கிரேவி. சரிங்களா? ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.